பிப்ரவரி 14ஆம் நாள் இன்று கோவையிலே குண்டு வெடிப்பு நடந்த துயரமான நாள். உயிர் இழந்தவருடைய குடும்பங்களுடைய நினைவஞ்சலியை மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வியூகங்களின் அடிப்படையிலே கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்வதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொங்கு மண்டலத்தினுடைய கூட்டம் இன்று கோவையிலே நடைபெறுகிறது. மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள், மாநிலத்தினுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், அணியினுடைய தலைவர்களெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். கூட்டத்தினுடைய நோக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே கொங்கு மண்டலத்திலிருந்து, மற்ற மண்டலங்களுக்கு தனி கூட்டம், கொங்கு மண்டலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சட்டமன்றத்திற்கு சென்று மக்களுக்காக, இந்த மண்டலத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே தேர்தலிலே செயல்பாடு இருக்க வேண்டும். கூட்டணி கட்சியினுடைய வெற்றியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தங்களுடைய வியூகத்தின் அடிப்படையிலே கடின உழைப்பின் மூலம் வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களிலே உள்ள சட்டமன்ற தொகுதிகளிலே தேர்தலிலே நிற்கக்கூடிய இன்னும் ஒரு வாரத்திற்குள் அனுப்பலாம் என்று கூறியிருக்கிறோம். விண்ணப்ப படிவங்களை இன்று முக்கியமானவர்களுக்கு விநியோகிக்க இருக்கிறோம். தேர்தலிலே நிற்கக்கூடிய சூழல் இருப்பவர்கள் அந்த விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய தேர்தல் அரசியல் நிலை, தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தமிழகத்திலே வெற்றி பெறக்கூடிய ஒரு பிரகாசமான வாய்ப்பை பெற்றிருக்கிறது.